வாடகை வீட்டில் வசித்து வந்த பாடகி ஜானகி அம்மாவின் சொத்து மதிப்பு எத்தனை கோடி தெரியுமா? வணக்கம் நேயர்களை, உங்களை நமது சேனலுக்கு அன்போடு அழைக்கிறேன். தமிழ், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளவர் எஸ். ஜானகி அம்மாள். 88 வயதான அவர் வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவால் மைசூருவில் நேற்று காலமானார். அவரது மறைவு திரையுலகினர் மற்றும் ரசிகர்களிடம் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மறைந்த பாடகி ஜானகி அம்மாவின் உடல் அவரது இல்லத்தில் இருந்து அருகில் உள்ள மகாராஜா கல்லூரி மைதானத்திற்கு நேற்றைய முன்தினம் காலை எடுத்து வரப்பட்டது. அங்கு ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதேபோன்று பாடகர் விஜய் பாஸ்கர், பாடகி சுஜாதா உள்ளிட்ட திரை பிரபலங்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி கொண்டனர். 1938 ஏப்ரல் 23 ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தின், அதாவது தற்போதைய ஆந்திராவின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள பல்லப்பட்லா என்னும் ஊரில் பிறந்தவர் எஸ். ஜானகி அம்மாள். 3 வயதிலேயே இசை கற்கத் தொடங்கிய இசைக்குயில் ஜானகி 9 வயதில் மேடை நிகழ்ச்சியில் பாடத் தொடங்கினார். தமிழில் 1957 வெளிவந்த மகத நாட்டு மேரி திரைப்படத்தில் தனது முதல் பாடலை பாடினார். அந்த பாடலுக்கு கிடைத்த வரவேற்பில் அந்த ஆண்டில் 6 மொழிகளில் பாடும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. ஆனால் அவரை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்தது கொஞ்சம் சலங்கை திரைப்பட பாடல்தான். 20 மொழிகளில் சுமார் 48,000 பாடல்கள் பாடியுள்ள ஒரே பாடகி எஸ். ஜானகி அம்மாள் தான். 4 முறை தேசிய விருதும் 30க்கும் மேற்பட்ட மாநில விருதுகளையும் வென்றுள்ளார். தமிழில் 16 வயதினிலேயே படத்தின் செந்தூர பூவே பாடலுக்காக, தேவர் மகன் படத்தில் இடம்பெற்ற இஞ்சி இடுப்பழகி பாடலுக்காகவும் தேசிய விருதுகளை பெற்றார். ஜானகி அம்மாளின் மகன் முரளி கிருஷ்ணா மாரடைப்பால் காலமானது அவரது துயரத்தில் ஆழ்த்தியது. மகனை பறிகொடுத்த வேதனையோடு மைசூருவில் வாழ்ந்து வந்த ஜானகி அம்மாள் உடல்நலக்குறைவால் சமீப காலமாக பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்த்தார். தனக்கு மிகவும் பிரியமான மைசூரில் தனது இறுதி நாட்களை கழித்தார். மைசூர் மீதான அன்பின் காரணமாக அவர் தனது சொந்த ஊரை விட்டு இங்கே குடி வந்தார். எஸ். ஜானகிக்கு மைசூரில் உறவினர்கள் யாரும் இல்லை. மேலும் அவர் ஒரு ரசிகரின் வாடகை வீட்டில் தங்கி தனது இறுதி நாட்களை கழித்தார். ஜானகி அம்மாள் கர்நாடகாவின் மைசூரில் உள்ள போக்கடி பகுதியில் ரசிகர்களின் வீட்டில் தங்கியிருந்தார் ஜானகி. அந்த வீட்டின் உரிமையாளரான பவ்யா ஜானகியின் தீவிர ரசிகர். அவருக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அவரே அங்கு கவனித்து கொண்டார். 2 ஆண்டுகளாக மைசூரில் வசித்து வந்த ஜானகி பாடுவதிலிருந்தும் ஓய்வு பெற்று ஆன்மீகத்தில் கவனம் செலுத்தினார். மைசூரில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு அடிக்கடி சென்று வந்தார். நஞ்சன்கூட்டில் உள்ள நஞ்சாண்டேஸ்வரர், சாமுண்டீஸ்வரி மற்றும் யோக நரசிம்ம சுவாமி கோவில்கள் உள்பட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்று வழிபாடு நடத்தியிருந்தார். மகனின் மரணத்தால் மிகுந்த துயரத்திலிருந்த எஸ். ஜானகி வயது மூப்பு தொடர்பான பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்ததாக தெரிகிறது. எப்போதும் எளிமையாக இருந்தாலும் தனது கடின உழைப்பிற்கேற்ப பலனாக இசை மூலமாக ஜானகி செல்வங்கள் ஈட்டியிருக்கிறார். சில ஊடக அறிக்கைகளின்படி எஸ். ஜானகியின் சொத்து மதிப்பு சுமார் 537 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஜானகி அம்மா உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ப்ளூ கலர் ஹார்ட்டினை தட்டி விட்டு போங்க. நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.